வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள். இந்த வீடியோவை பொறுத்தவரை மெம்பர்ஸ்களுக்காக நம்ம சேனல்ல மெம்பர்ஸா ஜாயின் பண்ணி இந்த மெம்பர்ஷிப் மூலமாக ஜோதிடம் கத்துக்க விருப்பமுள்ளவர்கள் அல்லது ஆர்வலர்கள் அல்லது ஜோதிட மாணவர்களுக்கு இந்த வீடியோ பொருந்தும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னாக்க, ஜாதகத்துல புத்திர சந்தான பாக்கியம் இருக்குன்னாக்க கண்டிப்பா அவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். அப்படி ஜாதகத்தில் இல்லைனாக தான் அவங்க யாராவது ஒருத்தருக்கு கணவன் மனைவிக்கு ஒருத்தருக்கு இல்லை ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னாக்க அவங்க கொஞ்சம் டிலே ஆகி புத்திர பாக்கியம் கிடைக்கும். ரெண்டு பேருக்குமே இல்லை அப்படின்றவங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போறாங்க. பட் அதுல கூட சக்சஸ் ஆகுறதுல சில பேருக்கு. அதே போல பரிகாரம் பண்றாங்க. சில பரிகாரத்தாலும் இறைவனுடைய வழிபாட்டின் மூலமும் நீண்ட காலத்திற்கு பிறகு சில பேருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்குது. இப்ப நம்ம ஜாதகத்தை வச்ச உடனே இப்போ இந்த ஜாதகத்துல புத்திர பாக்கியம் இருக்கா இல்லையா அப்படின்னு நமக்கு கிட்ட வரக்கூடிய கஸ்டமர்களுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, முதல்ல 5ஆம் பாவகத்தை பார்க்கணும். லக்னத்துக்கு 5ஆம் பாவகம், 5ஆம் அதிபதி எப்படி இருக்கிறாரு, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, அதே போல பாக்கியாதிபதியாக வரக்கூடிய கிரகம் எப்படி இருக்கு, பாக்கியஸ்தானம் எப்படி இருக்கு, அதே சமயத்துல குரு ஜாதகத்துல புத்திர காரகன் குரு பகவான், அந்த குரு பகவான் ஜாதகத்துல நல்ல நிலையில இருக்கிறாரா என்பதை வச்சு நீங்க புத்திர பாக்கி இருக்கா இல்லையா அப்படின்றது நம்ம தெளிவா சொல்லலாம். இப்போ ஒரு உதாரண ஜாதகம் இங்க போட்டிருக்கோம் பாருங்க. கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு குருவை பார்க்கிறோம். குரு 5லயே இருக்கிறார். லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கிறது காரகோ பாவக நாஸ்தி இருந்தாலும் லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்குன்னா அவங்களுக்கு கண்ணை மூடிட்டு நீங்க புத்திர பாக்கி இருக்குன்னு சொல்லிடலாம். நீங்க பெருசா வேற எதையுமே பார்க்க தேவையில்ல. இந்த 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி இங்க 10ஆம் பாவகத்துல இருக்கு. இங்க லக்னாதிபதியும் புதன் இங்கே இருக்கிறாருன்னு வச்சுங்க. புதன் ஆட்சி உச்சம். புதன் நல்லா இருக்காரு. 5ஆம் அதிபதி சனி கேதுவோட இணைஞ்சிருக்கு. மிருகசிரீசம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல இருக்கு. செவ்வாயோட நட்சத்திர சாரத்துல இருக்கு. அப்போ இவருக்கு பாத்தீங்கன்னா 5 குடிவன் எந்த நட்சத்திரத்துல இருக்கிறாரு? செவ்வாயோட நட்சத்திரத்துல இருக்காரு. ஆண் கிரகம் செவ்வாய். அப்போ முதல் குழந்தை ஆணாக இருக்கும். முதல் குழந்தை ஆண். இந்த ஜாதகம் ஒரு ஆணின் ஜாதகம்னு வச்சுங்க. ஆணின் ஜாதகம். இந்த ஆணின் ஜாதகத்திலே நீங்க முதல் குழந்தை என்னவா பிறக்கும், 2வது குழந்தை என்னவா பிறக்கும் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு ஐடியா உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ 5ஆம் பாவகத்துக்கு 3ஆம் இடம் எது? 2வது குழந்தை. 5ஆம் பாவகத்துக்கு 3ஆம் இடம் என்பது 7வது இடம். 7 குடியவன் யாரு? குரு. இந்த குரு எங்க இருக்கிறாரு? 5ஆம் இடத்துல இருக்காரு. இது திருவோண நட்சத்திரத்துல இருக்குன்னு வச்சுங்க. திருவோணம் 2ஆம் பாதத்துல இருக்கு. திருவோணம் என்பது சந்திரனோட நட்சத்திரம், பெண் கிரகம் சந்திரன். அப்போ ஒரு பெண் குழந்தை பிறக்கும், ஒரு ஆண் ஒரு பெண் பிறக்கும் அப்படின்றது நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப சிம்பிளான விஷயம். 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதுவும் பாசிட்டிவ், நல்லாதான் இருக்காரு. மிதனத்துல இருக்கு. மிதனத்துல நட்பு வீடுதான் சனிக்கு. அதே போல மிதனத்தின் அதிபதி கன்னியின் அதிபதி, கன்னியிலே ஆட்சி உச்சம். லக்னாதிபதி நல்லா இருக்காரு. 5ஆம் இடத்துல குரு இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஜாதகத்துக்கு புத்திர பாக்கியம் இருக்கு அப்படின்றது ஈஸியா சொல்லிடலாம். இப்போ புத்திர பாக்கியம் இல்லைன்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் இப்ப நம்ம முக்கியம் இல்லையா? அதை இப்ப பார்க்கலாம். இப்போ புத்திர பாக்கியம் தாமதம் அல்லது புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்ற ஜாதகத்தை ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இப்ப லக்னாதிபதி இது மேஷ லக்னம். மேஷ லக்னாதிபதி இங்க நீசம் பெற்றிருக்காரு. 4ஆம் இடத்துல இருக்கு. இப்போ சப்போஸ் வக்கரமா இருந்தா அது நீச பங்கம், வர்க்கோத்தமம் பெற்றிருந்தாலும் நீச பங்கம். அப்ப இதை நாம முழுமையாக ஜாதகத்தை பார்க்கும்போது இதை பலமா இருக்கா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்க நான் வர்க்கோத்தம் ஆயிருக்குன்னே வச்சுக்கலாம். புனர்பூசம் 4ஆம் பாதத்துல இருக்குன்னாக நவாம்ச சாட்லயும் கடகத்திலேயேதான் செவ்வாய் வரும். அப்போ வர்க்கோத்தமும் அது நீச பங்கம் ஆகுதுன்னு அர்த்தம். பலமாவே இருக்கிறாருன்னு எடுத்துக்கலாம். ஆனா இங்க லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சனி இருக்கு. அதே போல 5ஆம் அதிபதி நீசம் பெற்று இருக்கு. சூரியன் நீசம் பெற்று இருக்கு. இந்த மாதிரி லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சனி, சூரியன், கேது அல்லது ராகு அல்லது செவ்வாய் இந்த கிரகங்கள் இருக்கு. இது தனித்தனியா இருக்கு அல்லது 1 2 சேர்ந்து இருக்குன்னாலையும் அவங்களுக்கு திருமணம் தாமதமாகும், புத்திர பாக்கியமும் தாமதமாகும். குருவோட நிலைமையும் பார்க்கணும். இந்த ஜாதகத்துல குருவோட நிலைமையை பார்க்கும்போது குரு 3ஆம் இடத்துல இருக்கு. 9 குடியவன் 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்த பாக்கியஸ்தானத்தையே பாக்குறாரு. அந்த வகையில பாக்கியங்கள் கிடைக்கும். ஆனா குருவோட கேது இணைஞ்சிருக்கு. அப்போ கேது இணையும் போது குருவும் கேதுவும் இணையுது அப்படின்னாக்க கண்டிப்பா புத்திர பாக்கியம் தாமதமாகும்.
ஒருத்தரோட ஜாதகத்துல ஈவன் கடகத்திலேயே இருந்து உச்ச குருவா இருந்து அதோட கேது இணைந்திருந்தா கூட அவங்களுக்கு புத்திர பாக்கியம் தாமதமாக கிடைக்குது. இப்ப இந்த ஜாதகத்துக்கு புத்திர பாக்கியம் இருக்கான்னா இந்த குரு திருவாதிரை 2ஆம் பாதத்துல இருக்கு, கேதுவும் திருவாதிரை 2ஆம் பாதத்துல இருக்கு. அப்போ இந்த ரெண்டு கிரகமும் நவாம்ச சாட்ல எங்க வரும்னாக்க மகரத்துல வரும். அப்போ உண்மையிலேயே அந்த குரு வர்க்க பலம் இல்லைன்னு அர்த்தம். நவாம்ச சாட்ல மகரத்துல குரு இருக்குன்னா அது என்னது பலம் இல்லை, நீசம் தான் அர்த்தம். அப்ப உண்மையிலேயே குருவுக்கு இங்க பலம் இருக்கா? பலம் இல்லை. அதே போல இங்க கேதுவோடு இணைஞ்சி குருவோட காரகத்துவங்கள் கெட்டு போயிடுது. அதே போல 5ஆம் பாவாதிபதியும் நீசமாயிட்டாரு. ஓகேங்களா? இங்க சுக்கிரன் சப்போஸ் இங்க இருக்குன்னா நீச பங்கமாகுவாருன்னு அர்த்தம். ஆனா இங்க நீசம் ஆயிட்டாருன்னே வச்சுக்கோங்க. கம்ப்ளீட்டா சூரியன் 5 குடிவன் நீசம், 5ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் சனி இருக்கு. இப்படிப்பட்ட ஜாதகருக்கு திருமணமே ஆகாம கூட போகும் நீண்ட காலமாக. அல்லது திருமணம் ஆனாலும் அது பாத்தீங்கன்னா ஒரு தத்துப்புத்திர யோகத்தோட ஏற்படும். ஏற்கனவே திருமணம் ஆனவங்க அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும், அதை அடாப்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு புத்திர பாக்கியம் இவருக்கு இருக்குமானாக இல்ல, இந்த ஜாதகருக்கு புத்திர பாக்கியம் இல்ல அப்படின்றதுதான் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அதாவது 5ஆம் பாவகத்துல சனி இருக்கு, இந்த இடத்துல பாவத்துவம் தான் சனி, சிம்மத்துல சனி பகை. அதே போல சூரியன் இங்க 5 குடிவன் நீசம். அதே போல இந்த சூரியனுக்கு சனியோட பார்வையும் இருக்கு. அப்போ சூரியன் 5 குடிவன் பாதிக்கப்படுறாரு, லக்னாதிபதியும் நீச பங்கம் ஆகிறாரு. அதே போல குரு பாக்கியஸ்தானத்தை பார்த்தாலும் கேதுவோட சேர்ந்து கெடுறாரு. மேலும் திருவாதிரை நட்சத்திர ராகுவோட சாரத்தில் இருக்கு. அப்போ கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு திருமணம் ஆகும். சப்போஸ் திருமணம் ஆனாலே அது தத்துப்புத்திர யோகத்தை ஏற்படுத்தும். அதாவது லேட்டா மேரேஜ் ஆகும். அது ஏற்கனவே ஒருத்தர் கல்யாணம் ஆகி அவங்க டிவோர்ஸ் ஆகி அவங்களுக்கு குழந்தை இருக்குன்னா அவங்களை அடாப்ஷன் பண்ற மாதிரி ஏற்படும். இவங்களுக்குன்னு குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை இவருக்கு ஏற்படும். சரி, இது ஆணோட ஜாதகம். பெண்ணுடைய ஜாதகத்திலையும் இதே மாதிரி இருக்குன்னாக 2 பேருக்குமே குழந்தை இருக்காது. செயற்கை முறையில நீங்க முயற்சி பண்ணுங்க அல்லது இறை வழிபாடு ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றத நம்ம சொல்லணும். இறை வழிபாடு அப்படின்னும் போது முக்கியமா அமாவாசை நாட்கள்ல அரச மரத்தை சுத்திட்டு வர்றது. காலையில பிரம்ம முகூர்த்த டைம்லயே குளிச்சுட்டு பெண்கள் தலையோட தண்ணி ஊத்திக்கிட்டு அரச மரத்து அடியில் இருக்கக்கூடிய நாகர் சிலைக்கு மஞ்சள் பூசி பொட்டு வச்சு ஒரு கற்பூர ஊதுபத்தி காட்டி அந்த மரத்தை ஒரு 9 முறை சுத்தி வரலாம். டெய்லி கூட சுத்தி வரலாம். ஏன்னா நல்ல ஒரு ஆக்சிஜன். காலையில 6 to 7 கூட சுத்தி வரலாம். ஸோ இதை கூட ஃபாலோ பண்ணலாம். அரச மரத்தை டெய்லி சுத்தி இறை வழிபாடு முருக பெருமானை பழனி முருகனை வேண்டி வழிபாடு செய்யும் போதும் புத்திரபாக்கியம் கிடைக்குது. இது ஜாதகத்துக்கு அப்பாற்பட்டது. இறை வழிபாடு செய்யும் போது நீண்ட காலம் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் புத்திரபாக்கியம் இல்லை, அதுக்கப்புறம் கிடைக்கிறவங்களும் இருக்கிறாங்க இல்லையா? அப்படிப்பட்டவர்களுக்கு இயற்கையாக சில பேருக்கு செயற்கை முறையில வரும். ஆனா சில பேருக்கு பாருங்க, இந்த மாதிரி 2 பேருக்குமே இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்குன்னு வச்சுங்களேன், ஆணுக்கும் இருக்கு பெண்ணுக்கும் இருக்குன்னாக அப்படிப்பட்டவங்களுக்கு புத்திரபாக்கியம் இருக்கிறது இல்ல. அப்படிப்பட்டவங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போறாங்க. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லயுமே சக்சஸ் ஆகிறது இல்ல. அப்படி சக்சஸ் ஆகணும் அப்படின்னாதான் இந்த அரச மரத்தை சுத்தி வரலாம், பழனி முருகனை வழிபாடு செய்யலாம், திருச்செந்தூர் முருக பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது தொடர்ந்து. அதே போல சான்றோர்கள், ஆசிரியர்கள், அதே போல குருமார்கள் அல்லது கோவில்ல பூஜை செய்யக்கூடியவர்களுக்கு ஆடை தானம் அன்னதானம் செய்யறது, இதெல்லாம் தொடர்ந்து செய்யும் போது புத்திரபாக்கியம் ஏற்படுது. அதே சமயத்துல இவங்க பாத்தீங்கன்னா கற்பக ரட்சாம்பிகை திருக்கருகாவூர்ல, தஞ்சாவூர்ல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ல திருக்கருகாவூருக்கு கற்பக ரட்சாம்பிகை கோயில். அந்த கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது அங்க நெய் பிரசாதம் கொடுக்குறாங்க. அந்த நெய் வாங்கிட்டு நாம சாப்பிட்ற இரவு நேரத்துல சாப்பிடும் போது கொஞ்சம் கலந்து கணவன் மனைவி 2 பேரும் சாப்பிட்டுட்டு தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது புத்திரபாக்கியம் கிடைக்குது. இது இந்த கோயில் வழிபாடு பொறுத்தவரை ஒருத்தருக்கு இப்ப ஆணுடைய ஜாதகத்துல இந்த மாதிரி இருக்கு. ஆனா பெண்ணுடைய ஜாதகத்துல புத்திரபாக்கியம் நல்லா இருக்கு, குரு நல்லா இருக்காரு. 5ஆம் இடத்துல ஆனா சூரியன் இருக்குன்னு வச்சுங்களா. பெண்ணுடைய ஜாதகத்திலே லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கு, ஆனா குரு ஆட்சி உச்சம் அல்லது நல்ல ஸ்தான பலத்துல இருக்காருன்னா அவங்களுக்கு லேட் ஆகும், புத்திரபாக்கியம் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும். ஏன்னா ஆணுக்கு புத்திரபாக்கியம் இல்லை, பெண்ணுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்டவங்களுக்கு லேட் ஆகும். அப்படிப்பட்டவங்க இறை வழிபாடு கற்பக ரட்சாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வராங்கன்னா அவங்களுக்கு புத்திரபாக்கியம் ஈஸியாக கிடைச்சிடுது. அல்லது திருச்செந்தூர் முருகனை வேண்டிட்டு வந்தாலையும் புத்திரபாக்கியம் ஈஸியா கிடைச்சிருது. இப்ப 2 பேருக்குமே புத்திரபாக்கியம் இதே மாதிரி இருக்கு, பாபத்துவமா இருக்கு. அப்படின்னும் போது 2 பேருக்குமே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போறாங்கன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் சக்சஸ் ஆவறதில்ல, அல்லது அதுக்கு போறதுக்கான பணம் இல்லாம கூட இருக்கும். சோ அப்படிப்பட்டவங்களுக்கு புத்திரபாக்கியம் வேணும் போது நான் சொன்ன அந்த அரச மருத்தடி வழிபாடு, முருகன் வழிபாடு, கற்பக ரட்சாம்பிகை வழிபாடு செய்யும் போது
மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் முறையான டாக்டருடைய ஆலோசனையின் பேர்ல மருந்துகள் எடுக்கும் போதும் அவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. இப்போ லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல வந்து சூரியன் அல்லது செவ்வாய் அல்லது சனி அல்லது ராகு அல்லது கேது இந்த கிரகங்கள் இருந்தால் புத்திர பாக்கியம் அவர்களுக்கு தாமதமாகுது. இதுல முழுசாவே புத்திர பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. இப்போ கன்னி லக்னமாக இருந்து 5ஆம் இடத்துல சனி இருக்கு, இங்க வந்து ஆட்சி வீடு, தன்னுடைய வீட்டிலேயே தான் சனி இருக்காரு. அதுக்கு வந்து புத்திர பாக்கியம் லேட்டா வேணா கிடைக்குமோ தவிர ஆனா இல்லைன்னு சொல்ல முடியாது. குருவும் நல்லா இருக்காருனாக அவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைச்சிரும். இந்த கன்னி லக்னத்துக்கு 5 குடிவன் சனி இங்கேயே ஆட்சி பெற்றிருக்காரு. குரு வந்து பாத்தீங்கன்னாக்க ஃபார் எக்ஸாம்பிள் 7ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று இருக்காருன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. அவங்களுக்கு கல்யாணம் ஆன உடனே புத்திர பாக்கியம் கிடைச்சிரும், பிரச்சனை கிடையாது. ஆனா லேட் ஆகும், கொஞ்சம் திருமணம் ஆகிறது மட்டும் லேட் ஆகும். அதை தான் நம்ம சொல்லணும். இப்போ சூரியனோட வீட்டுல இப்போ இதே மேஷ லக்னத்துக்கு சூரியன் இங்கே இருக்குன்னு வச்சுங்களேன், 5ஆம் இடத்திலேயே சூரியன் ஆட்சி பெற்று இருக்குனாக்க அவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்குமான்னு கண்டிப்பா கிடைச்சிரும். சரி, என்ன குழந்தை கிடைக்கும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே சூரியன், இந்த சூரியன் வந்து இங்க இருக்கிறாரு, இங்க சனி இருக்கிறாருன்னே வச்சுக்கலாம். சனி வந்து மகம் நட்சத்திரத்துல இருக்கு, மகம் 1. இங்க சூரியன் வந்து பூரம் 1ஆம் பாதத்துல இருக்கு. அப்போ வர்க்கோத்தம் ஆகும், சூரியன் வர்க்கோத்தம் ஆயிடும். 5 குடிவன் 5ஆம் இடத்துலயே ஆட்சி. இங்க வந்து குருவும் இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம். குருவோட பலம் ஆனா குறைவு, அப்படியே வச்சுக்கலாம். குரு கேது இணைவு. ஆனா இவளுக்கு மினிமம் ஒரு குழந்தையாவது பிறக்கும். சூரியன் வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு? சுக்கிரனோட நட்சத்திரத்தில் இருக்காரு, பெண் கிரகம். அதனால முதல் ஒரு குழந்தையாவது பெண் குழந்தையாக பிறக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இப்ப வந்து ஒரு ஆணையோட ஜாதகம், பெண்ணுடைய ஜாதகத்துல குரு நல்லா இருக்காரு, 5ஆம் இடமும் நல்லா இருக்கு, சுத்தமா இருக்குன்னா அவங்களுக்கு இன்னொரு குழந்தை கூட பிறக்கும், பிரச்சனை கிடையாது. இப்ப நம்ம நிறைய ஒவ்வொரு ஜாதகத்தின் மாதிரி இன்னொரு ஜாதகம் இருக்கு நம்ம பலன் சொல்லவே கூடாது, சொல்லவும் முடியாது. ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொருத்தரோட தலையெழுத்தும் வெவ்வேறானவை. இப்போ ஒரு லிட்டில் சேஞ்சஸ் பாருங்க. 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கு, பாவகிரகம் தான் இருக்கு. 5ஆம் இடத்துல சனி இருக்கு. நம்ம என்ன சொன்னோம்? 5ஆம் இடத்துல பாவகிரகம் இருந்தாக புத்திர பாக்கியம் லேட் ஆகும் தான் சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? அப்ப திருமணம் லேட் ஆகும். திருமணம் லேட் ஆன முன்னாடி கல்யாணம் ஆச்சுன்னா உடனே புத்திர பாக்கியம் கிடைக்கவும் வாய்ப்பு உண்டு. குரு நல்லா இருக்காருன்னா உடனே கூட புத்திர பாக்கியம் கிடைச்சிரும், லேட்டாக கல்யாணம் ஆனாலையும். குருவும் கெட்டு இருக்காரு, 5ஆம் இடத்துல 5 குடிவன் ஆட்சி பெற்று இருக்கிறது, சூரியனே பாவகிரகம் தான், ஆனா அரை பாவர் சூரியனே ஆட்சி பெற்று இருக்கிறது வந்து அங்க பாசிட்டிவா தான் எடுக்கணும், நெகட்டிவா எடுக்கக்கூடாது. சனியே இருந்தா கூட இங்க 2 க்ளோஸா இல்ல, வெவ்வேறு நட்சத்திர பாதத்தில் தான் இருக்கு. அதனால இதை வந்து நம்ம என்ன நினைக்கணும், இதை வந்து புத்திர பாக்கியம் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. இங்க குரு பாக்குறது கெட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா இங்க பாக்கிய ஸ்தானத்தை பாக்குறாரு, அந்த வகையில அது பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கலாம். இங்க இன்னொன்னு பெண்ணோட ஜாதகத்தையும் பாக்குறோம், ஒய்ஃபோட ஜாதகத்தையும் பார்க்கும்போது அவங்களுக்கு கிளியரா இருந்துச்சுன்னா புத்திர பாக்கியம் கிடைச்சிரும். சப்போஸ் அவங்களுக்குமே ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு, 5ஆம் இடத்துல வேற கிரகம் இருக்கு, அதாவது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 5ஆம் இடம் வந்து சனியோட வீடா வருதுன்னு வச்சுக்கலாம். இப்போ கும்பமா வருது, இந்த கும்பத்துல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் துலாமுக்கு வந்து கும்பம் தான் 5ஆம் இடம், இங்க வந்து செவ்வாய் இருக்குன்னு வச்சுங்களேன், அல்லது ராகு இருக்கு, அல்லது சனியை ஆட்சி பெற்று இருக்குன்னா, சனியை ஆட்சி பெற்று இருந்தா புத்திர பாக்கியம் கண்டிப்பா உண்டு. ராகு இருந்தாலும் புத்திர பாக்கியம் உண்டு, லேட்டா கிடைக்கும். செவ்வாய் இருக்குன்னா என்ன ஆகும்? புத்திர பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதுன்னா கண்டிப்பா கிடைக்கும். குரு நல்லா இருந்தாருன்னா ஒரு குழந்தையாவது கிடைக்கும். ஸோ இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது விதியும் உண்டு, விதி விலக்குகளும் உண்டு. ரொம்ப ஒரு லட்ச ஜாதகத்துக்கு ஒரு ஜாதகம் 2 ஜாதகம் தான் சுத்தமா புத்திர பாக்கியமே இல்லாம இருக்கும், மீதி ஜாதகங்கள்லாம் வந்து மேக்சிமம் இருக்கும். இப்போ ஆணுடைய ஜாதகம் நம்ம என்ன சொன்ன மாதிரி முன்ன ஒரு அமைப்பு காட்டணும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்து பெண்ணோட ஜாதகமும் அதே மாதிரி இருக்கும் பட்சத்துலதான் அவங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லை, அவங்களும் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இறை வழிபாடின் மூலமா நீண்ட காலத்திற்கு பிறகு கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம பாசிட்டிவா சொல்ல வேண்டியதா இருக்கும். நடக்கும், சில வாய் முகூர்த்தங்கள் பலிக்கும். இப்போ பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை வச்சு என்ன குழந்தை பிறக்கும், அதே போல எத்தனை குழந்தை பிறக்கும்னு கூட சொல்லலாம். மேலும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த குழந்தை வந்து ஒரு பூர நட்சத்திரம், ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்சி பெற்று இருக்கு, குருவும் நல்லா இருக்காருன்னே வச்சுங்க, கேதுவோடு இணையில. இது வந்து சுக்கிரன் இங்க வந்து பாத்தீங்கன்னாக்க இவருடைய ஜாதகத்தில் எங்க இருக்குன்னு பார்க்கும்போது இங்கேயே இருக்குன்னு வச்சுங்களேன், சுக்கிரன் இங்கேயே இருக்கு அப்படின்னாக்க என்னவாகும், இன்னொன்னு பெண் குழந்தைய கூட பிறக்கும், 2வதாவும் பெண் குழந்தையாவே பிறக்க வாய்ப்புன்னு. இந்த என்ன நட்சத்திரம் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சுவாதி நட்சத்திரத்துல இருக்கு அப்படின்னாக்க இன்னொன்னு பெண் குழந்தையாவே பிறக்க வாய்ப்புண்டு. சப்போஸ் இந்த சுக்கிரன் வந்து விசாகத்துல இருக்குன்னாக்க ஒரு பெண், 2வதா ஒரு ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புண்டு.
அப்படின்றது நம்ம ஈஸியா சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு குழந்தை என்ன குழந்தையா இருக்கும், எத்தனை குழந்தை இருக்கும், அதே போல மேக்சிமம் குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையான்னு ஜாதகத்தை பார்த்து எப்படி அப்படின்றத நம்ம இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். இது ஒரு லிட்டில் இன்ஃபர்மேஷன் தான். இதை நம்ம நிறைய ஆய்வு பண்ணணும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஜாதகத்தை சும்மாவாது மற்றவங்க கிட்ட வாங்கி வாங்கி பார்க்கும்போது எந்த ஒரு விஷயமும் தொடர்ந்து செய்யும் போது அது நமக்கு ஒரு நாலேஜா மாறிடும். அப்படி தொடர்ந்து பார்க்கும்போது இதை பார்த்தோன்னே நீங்க தெரிஞ்சுக்கலாம், இதுக்கு புத்திர பாக்கியம் இருக்கு, இல்ல முதல் குழந்தை இந்த குழந்தையா இருக்கும், குழந்தை வந்து அடுத்த குழந்தை இப்படி பிறக்கும் அப்படின்றது நீங்க போல்டா அடிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த வீடியோ ஒரு சின்ன ஒரு அளவுக்கு கைடன்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.